வெல்கம் டு டிஎஸ்எஸ் ஸ்டுடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன இரண்டு காட்சிகள் பார்க்குறோம் நம்ம. பாருங்கள், ஒன்று வலதுபுறம் இருக்கிறதும் இடதுபுறம் இருக்கிறதும் ஒரே ரோடு தான். வலதுபுறம் இருக்கிறது நகரத்திலிருந்து வெளியேறக்கூடிய ரோடு, இடதுபுறம் இருக்கிறது நகரத்தை விட்டு வெளியே பாலைவனத்தை சார்ந்த ரோடு. அந்த ரெண்டு ரோடுகளையும் ஒப்பிட்டு பாருங்கள். சும்மா ஒரு குண்டு குழி கூட கிடையாது. சும்மா அருமையாக வழவழன்னு வண்டி போகிற மாதிரி இருக்குது. இப்போ இந்த கேமராவுடைய ஷேக்கிலேயே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ ஸ்மூத்தாக அந்த வண்டி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத, இல்லைங்களா? இல்லாட்டி இவ்வளோ தெளிவாக அந்த காட்சியை பார்க்க முடியுமா? ஓடுற வண்டியிலிருந்து ஒரு படம் எடுக்கும்போது இவ்வளவு தெளிவாக அந்த காட்சிகள் விழ காரணமானது என்னவென்றால் அந்த ரோடுகளின் அழகான தன்மை தான். சூப்பராக இருக்குங்க ரோடு. அடாடாடாடா, என்ன அருமையாக வழுக்கிட்டு போகுது வாகனங்கள் பாருங்கள். எல்லாமே நல்ல வேகத்தில் போயிட்டுருக்கு. ஏன்னா அங்கே அதிகமான வேகத்துக்கு ஒன்று, குறைந்த வேகத்துக்கு ஒன்று, மீடியம் வேகத்துக்கு ஒன்றுன்னு 2-3 லேன்கள் இருக்குது. அதனால் இப்போ நம்ம வண்டி போயிட்டுருக்கக்கூடிய வேகம் பார்த்திங்கன்னா மணிக்கு 120 கிலோமீட்டர். நம்பவே முடியாது. அந்த மரங்கள் ஓடுற வேகத்தை பார்த்து நம்ம புரிஞ்சுக்கலாம். அந்த அளவுக்கு வேகம், பயங்கரமான வேகம், மாவேகம் மனவேகம் பாங்களே, அந்த மாதிரி ஒரு வேகம். அது மட்டுமல்ல, இந்த நகரத்தை ஒட்டியுள்ள பகுதிகளில் பாருங்கள், அந்த இடதுபுறங்களிலே மரங்கள் வரிசையாக வைக்கப்பட்டுள்ளன. இது ஏதோ நம்மூர் அவென்யூ போல தயாரிக்கப்பட்டது போல இருக்கிறது. ஆனால் கொஞ்ச நெஞ்ச தூரம் அல்ல, பல கிலோமீட்டர்கள் தூரத்திற்கு இந்த மரங்கள் தொடர்ந்து நம்மை அணிவகுத்து வருகின்றன. இடதுபுறம் பாருங்கள், தார் ரோடு முடிந்து நாம் இப்பொழுது மண் ரோட்டிலே வலதுபுறம் திரும்புகிறோம். இந்த மண் ரோடு எங்கே செல்கிறது என்றால் சரியான சுத்தமான பாலைவனத்துக்கு செல்கிறது. அங்கே தான் அந்த டெசர்ட் சஃபாரி அப்படின்னு சொல்லி பாலைவனத்தில் ஒரு ஜீப்லேயோ கார்லேயோ ஏற்றி ஒரு ரவுண்டு அடித்து காட்டுறாங்க. குடல் குந்தாணியெல்லாம் வெளியில் வந்துடும் போல தெரியுது. அந்த அளவுக்கு அந்த ஓட்டம் ரொம்ப வித்தியாசமாக, சில சமயம் பச்சையாக சொல்லணுன்னா கர்ண கடூரமாக, வாந்தி வர மாதிரி, ஒரு மாதிரி என்னென்னமோ மாதிரி, பல மாதிரி, அது நம்மளை ஒரு மாதிரி பார்க்குற அளவுக்கு அது நம்மளை செய்யும். அந்த அளவுக்கு அந்த ஓட்டம் மிக மிக பிரசித்தி பெற்ற ஓட்டம். வாழ்க்கையில் ஒரு தடவையாவது அதெல்லாம் போய் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு நமக்கு கொடுப்பனை இருந்தால் கண்டிப்பாக நடக்கும். பார்க்கலாம், எதிர்காலம் பதில் சொல்லும். அந்த அளவுக்கு இந்த ரோடுகளையும் அந்த மரம் செடி கொடிகளையும் பாருங்கள். வலதுபுறம் பாருங்கள், அருமையான ஒரு சோலை வனமாகவும், அதே நேரம் இடதுபுறம் ஒரு அருமையான பாலை வனமாகவும் காட்சி தருகிறது. துபாய் என்பது ஒரே நாடு தானே. அந்த ஒரே நாட்டிலே ஒரே இடத்திலே அருகருகே 2 வேறு எதிர்மறையான காட்சிகளை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம். இது கடவுளின் செயலன்றி வேறு ஏதாக இருக்க முடியும்? இது போன்ற இடங்களை நாம் வாழ்வில் ஒரு முறையேனும் தரிசிக்க காலம்தான் நமக்கு அருள் கூற வேண்டும். இதுவரை உடன் பயணித்த அனைவருக்கும் நன்றிங்க, வணக்கங்க. நிச்சயமாக இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்குறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திப்போமா? அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பன் டி. சண்முக சுந்தரம், போத்தனூர், கோயம்புத்தூர். நன்றி, வணக்கம்.